அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழரின் அறிவியல் சிந்தனை அலகு 1 தலைப்பு. அதில் பல்வேறு தலைப்புகள் இருந்தாலும் தமிழரின் அறிவியல் சிந்தனை அலகு 1 அறிவியலும் மனிதனும் 5 பகுப்பும் சூழலும் தொழில்நுட்ப மேலாண்மை நீர்நில மேலாண்மை அதில் அறிவியலும் மனிதனும் என்ற தலைப்பில் மட்டும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு அறிவியலுடைய தொழில்நுட்ப ரீதியான அறிவினுடைய இயலாக இருப்பதுதான் அறிவியல், அறிவின் இயலாக இருப்பதுதான் அறிவியல், வேறென்ற எதுவும் இல்லை. மனித வாழ்வில் இதை பிரிக்க முடியாத சூழலில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அறிவியல் பாடத்தை மாணவர்கள் மனதிலே விளைவிக்க வேண்டும் என்ற சூழல் எதிர்கேள்விகள் வருகின்ற பொழுது, மேலை நாட்டவர்கள் ஒரு சாரார் எல்லாம் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது மட்டுமில்லாமல் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு விட்டு சென்றாலும் கூட இப்பொழுது காப்புரிமை என்ற ஒன்றை வாங்கி கொண்டது வியாபாரமயமாக்க சூழலில் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கேலிக்கும் கிண்டலுக்கும் மற்ற நாட்டவர்களை நாங்கள் அறிவியலெல்லாம் கண்டுபிடித்தனால் நாங்கள் அறிவியலில் சிறந்தவர்கள் என்று வரலாற்றிலே தன்னுடைய பெயர்களில் பதிவு செய்வதும், இவர்கள் முட்டாள்கள் என்ற நிலையில் மற்ற நாட்டவர்களை ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்குவதும் என்ற சூழலில் போய் கொண்டிருக்கின்ற நிலையில், அப்போ அந்தந்த மரபு சார்ந்த அறிவியல் தன்மை எங்கெங்கு இருக்கிறது என்பதை ஒரு தேடலாக இருக்கிறது. அதே மாதிரி அந்தந்த தாய்மொழியில் அறிவியல் சிந்தனை படிக்கின்ற பொழுது, அறிவியல் சார்ந்த விஷயங்களை படிக்கின்ற பொழுது அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாய்மொழியிலே அறிவியல் வளர்ச்சி எட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகும் என்ற நிலையில் இப்பாடத்தை வைத்திருக்கிறார்கள். அறிவியல் இயற்கையிலிருந்து தான் நமக்கு தோன்றியது. ஏற்கனவே ஒரு இயற்கை அறிவியலில்தான் சுயன்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு புதியதாக கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அந்த நிலையில் இருக்கிறார்களே தவிர, இப்போ வானொலி கேட்டான், வானிலை எதிரொலி கேட்டான், அந்த வானொலி படைத்தான் என்று கண்ணதாசன் சொல்லுவார். மார்வகோனி அவர்கள் அந்த எதிரொலியை கேட்டுதான் வானொலி படைக்கிறார், அந்த கண்டுபிடிக்கிறார். பறவையை பார்த்துதான் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட் என்று சொல்லப்படுகின்ற வானூர்தியை கண்டுபிடிக்கிறார்கள். அதேமாதிரி மின்னலை பார்த்துதான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பு போன்ற மின்சாதன உற்பத்தி பொருள் எல்லாம் பின்னாடி தோன்றுவதற்கு இந்த லைட்டை கண்டுபிடிக்கிறார். ஆல்பர்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலாவையில் போய் கால வைத்ததும், இன்னும் செயற்கைக்கோள்களை எல்லாம் கண்டுபிடித்ததும், செயற்கை தொழில்நுட்ப அறிவை எல்லாம் கண்டுபிடித்ததும், உணவு, உடை, உறைவிடங்கள், பல மாற்றங்கள் இன்றைக்கு அறிவியலிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உழவு, வணிகம், மருத்துவம் என அதில் இல்லாத பயன்பாடுகளே இல்லை. வீட்டை விட்டு அதை பிரிக்க முடியாத சூழலில் அறிவியலோடு மனிதன் தினம் தினம் இயங்கி கொண்டிருக்கிறான். இயந்திரமானமாக வாழ்க்கையை இயந்திர வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனுடைய தேவை எல்லா நாட்டுக்கும் தேவையாக இருக்கிறது. அதனால் அந்த அறிவியல் சார்ந்த தொழில்நுட்ப அறிவு எல்லா நாடுகளிலும் சிறந்தோங்க வேண்டும். குறிப்பாக நம் மாணவர்கள் தமிழிலே அறிவியல் சிந்தனை அறிய வேண்டும். தமிழ் மொழி சார்ந்து அறிவியல் விஞ்ஞானிகள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு தன்மையும் கூட. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் தமிழ் இலக்கியம் பேசாத ஒரு துறையே இல்லை என்பதை இந்த பாடங்கள் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்தை பேசுகின்ற பொழுது கூட அவர்களெல்லாம் தோன்றாத ஆடு மாடுகளாக திரிந்து கொண்டு உணவுக்காக அலைந்து கொண்டிருந்த காலத்திலேயே ஆக சிறந்த அறிவியல் தன்மை நம்முடைய இலக்கிய படைப்புகளிலே காணப்படுகிறது. முதலில் உலகம் எவ்வாறு தோன்றியது என்று இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை
அன்றைக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் சொல்லுகிறது எவ்வாறு உலகம் தோன்றியது என்பது. அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சென்றிருந்தால் இன்றைக்கு நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி மேலை நாட்டவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கரிவாடல் உலக தோற்றத்தை பற்றி அழகாக சொல்லுகிறது. விசும்பில் ஊழி செல்ல செல்ல கருவளர் வானத்திசையின் தோன்றி உருவறிவார் ஒன்றின் ஊழியும் முந்துவழி கிளர்ந்த ஊழியும் செந்நீர் சுடரும் ஊழியும் பனியோடு தன் இழல் தலையீ ஊழியும் அவையிற்று முன்இறை உள்ளம் முன்இறை வெள்ளம் முழுகி ஆர்த்தருப்ப மீண்டும் பீடு உயர்ப்ப ஈண்டி அவற்றிற்கு உள்ளீடு ஆகி இருநிலத்து ஊழியும் என்று பரிபாடல் சொல்லுகிறது. இதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் பார்த்தன்னு சொன்னால், முதல் வானத்தில் இந்த வானத்திலே ஒரு உருவம் எவ்வாறு தோன்றுகிறது, அது தோன்றி எப்படி திருப்பவும் ஒரு நிலைக்கு வருகிறது, வானிலிருந்து காற்றிலிருந்து தீயும், தீயிலிருந்து நீரிலிருந்து நிலமும் தோன்றிய நிலையை இது சொல்லுகிறது. இவை மட்டுமின்றி கதிரவனிலிருந்து பிரிந்ததுதான் பூமி. இந்த பல்வேறு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சுழற்சி பெற்று கதிரவனாக உருவப்பெறுகிறது. அந்த கதிரவன் பூமி துண்டு, இப்போ அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, கதிரவனிலிருந்து தான் ஒரு நெருப்பு துண்டு பூமி. பல்வேறு சூரிய குடும்பங்கள் இருப்பதை நம்முடைய முன்னோர்கள் சூரிய குடும்பத்திலிருந்து தான் பூமி வந்தது, அதை நோக்கி தான் இது பயணிக்கிறது என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் பரிபாடலிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நெருப்பு கோலமாக இருந்து அந்த சூரியனிடமிருந்து வந்த ஒரு பூமி காலப்போக்கில் சிறிது சிறிதாக குளிர்ந்து பனிப்படலமாக மாறி பின் நெடுநாட்கள் பிறகு நிலம் தோன்றியது என்று இந்த உலகத்தில் தோற்றம் குறித்து பல அறிவியல் உண்மைகள் விளக்குகிறது. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே தமிழர்களுடைய முதல் உலகம் தோற்றம் பற்றி, இந்த பூமி தோற்றம் பற்றியே, அது குளிர்ந்தடைந்த ஐம்பூதங்கள் பற்றிய அறிவு நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்துள்ளது என்பதை பரிபாடலும் தொல்காப்பியம் திருவாசகமும் சொல்லுகிறது. தொல்காப்பியம் இந்த 5 பூதங்கள் கலந்ததுதான் உலகம் என்று குறிப்பிடுகிறது. நிலம் தீ நீர் வளி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் என்பது உலகம் என்று பொருளதிகாரத்திலே மரபியல் 91வது பாட்டில் சொல்லுது. நிலம் தீ நீர் வளி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் என்று உலகம் அப்படின்றார். அதே மாதிரி இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதற்கும், அண்ட பகுதியில் உண்டம் பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றுனுள் ஒன்றின் நின்றழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தது என்று திருவாசகம் சொல்லுகிறது. அந்த அண்ட வெளியில், ஆகாய வெளியில் பல்வேறு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி 101 கோடியாக மேற்பொழுது விரிந்தது. பல கிரகங்கள் அதோடு சிதறியதனால் அந்த ஒன்றோடு ஒன்று மோதி சிதறியதனால் இந்த உலகம் தோற்றம் பெற்றது என்பதை மிக தெளிவாக திருவாசகம், பரிபாடல், தொல்காப்பியம் மிக அழகாக உலக தோற்றத்தை பற்றி சொல்லுகிறது. முதல்ல அணுவை பற்றியும் ஔவையார் குறிப்பிடுகிறார். இந்த திருக்குறளை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது ஔவையார் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அறிவியலாளர்கள் அணுவை பிளக்க முடியுமா என்ற கருத்து நிலவுகின்ற சூழலில் கண்ணுக்கு புலன்படாத அந்த அணு விளக்க முடியும் என்பதை முதலில் கூறியவர் ஔவையார் அவர்கள். அந்த அணுத்தன்மையை பற்றி அவருக்கு எப்படி அறிந்திருப்பார்? அப்படி நம்முடைய முன்னோர்கள் அணு சார்ந்த சிந்தனைகளை, அதே மாதிரி விநாயகர் அவர்களே சொல்லுவாங்க, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி என்று விநாயகருடைய அகவலில் இந்த செய்தியை
அணு பற்றிய கருத்தை அவர்கள் சொல்லுகிறார். அணுவுக்கு அணுவாய் போவது, அப்புறம் இந்த வானத்தை தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிற தன்மை. அதே மாதிரி கரும்புள்ளி தன்மையும் கருங்கோல் ஒன்று இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டார், கருங்கோல் ஒன்று இருப்பது கரும்புள்ளை காட்டி அப்படின்று. இப்படி அதே மாதிரி இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுற்றமென இயல் நூலோர் இசைத்தல் கேட்டோம் என்று பாரதி பாடுகிறார் பின்னால். இதெல்லாம் அணுக்களை பற்றிய அறிவியல் சிந்தனை தமிழரிடத்திலே இருந்திருக்கிறது. உலகம் தோற்றம் பற்றிய அறிவியல் சிந்தனை இருந்திருப்பதற்கு இது ஒரு சான்று. மேலும் இந்த பூமி சுயற்சி பெறுகிறது என்பது திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். எதை சார்ந்து இந்த உலகம் இயங்குகிறது, உயிர்கள் இயங்குகிறது என்பதற்கு எல்லாம் சூரியனை சார்ந்தே இந்த உலகமும் உயிர்களும் இயங்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகும். முதலில் எழுத்துக்கள் எல்லாம் என்று சொல்லிவிட்டிருந்தால் நாம் விட்டுட்டு இருக்கலாம். அகரம் என்று சொன்னால் உயிர்கள், அகர முதல அப்படின்ட்டார், முதலான எழுத்துக்கள் அப்படின்னார். இப்போ உயிர்கள் முதலான எல்லா உயிரான எழுத்துக்கள் எல்லாம் உயிர்களாக இருக்கின்ற 84 லட்சம் கோடி உயிர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 24 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த ஜீவராசிகள் ஒரு ஒளிப்பதத்தோடு இயங்குவதற்கும் அந்த உயிரோடு இருப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த சூரியன் என்று சொல்லுகிறார். மேலை நாட்டவர்கள் இந்த பூமி தட்டையா உருண்டையா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற கால சூழலில் திருவள்ளுவர் சுயன்றது ஏற்பின் உலகம் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் உருண்டையான்றது, இந்த பூமி சுயன்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் காலத்திலேயே சொல்லிவிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் அறிவியலில் ஆக சிறந்த அறிவு இருந்திருக்கிறது. அது தொழில்நுட்ப ரீதியாக அடுத்து வந்தவர்கள் கட்டமைத்திருந்தால் இன்றைக்கு மேலை நாட்டவர்களை பின்பற்றிய கல்வி முறையை நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் இது போன்ற ஆதரவுகளை எடுத்துக்கொண்டு நிறைய கலை சொற்களை உருவாக்கி தமிழிலே அறிவியலை படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் என்ற நல்லநோக்கத்தோடு இந்த பாடத்தை வைத்திருப்பார் என்பது பாராட்டத்தக்கது. அதே மாதிரி பரிபாடலில் திருப்பியும் மழை பெய்வதை பற்றி சொல்லுகிறது. எப்படி மழை பெய்கிறது? நிறைகடல் முகந்தோர் நிறைந்து நீர் தழும்பும் தன் பொறை தவிர்ப்பு அசையிடை அப்படின்று. முகில்கள் கடலில் கண் நீரை முகந்து கொண்டு வந்து ஊழி முடிவில் கண் முழுகுக்கு வந்து போன்றது போல மழை எப்படி இன்னைக்கு பெய்யுதுன்னு அறிவியல் சொல்கிறது. அதே கருத்தையே பரிபாடல் சொல்லுது. மழை எப்படி பெய்தது என்பதையும் முல்லைப்பாட்டு அழகாக எடுத்துரை. இன்னும் அகநானூறு பாடல்களில் பல சங்க இலக்கிய பாடல்களில் மருத்துவம் சார்ந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் பண்ணுற செய்திகள், போரில் அடிபட்டு விட்டால் அவர்களுக்கு எப்படி அந்த ஆப்ரேஷன் செய்தார்கள் என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் கூட வருகிறது. அதே மாதிரி திருமந்திரத்தில் மாதா உதிரம் மலமிலைகள் மந்தனா மாதா உதிரம் சலமிலைகின் உங்கையாம் மாதா உதிரம் இரண்டொங்கில் கண்ணில் மாதா உதிரத்தில் வந்து குழவிளக்கு அப்படின்றார். குழவிக்கே அப்போது தாயினுடைய உதிரத்தில் மலம் மிகுதியானால் பிறக்கும் குழந்தை மந்த புத்தி உடையதாகும். நீர் மிகுதியானால் குழந்தை ஊமையாக மலம் நீர் இரண்டும் மிகுதி இருந்தால் குழந்தை குருடாக பிறக்கும் என்ற கருத்துக்கள் இப்பாடலில் வருகிறது. இத்தகைய அறிவில் சிந்தனை இன்றைக்கு மருத்துவர்கள் மலஜலம் கர்ப்பிணி பெண்கள் அடக்கக்கூடாது, குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும், இதை நுணுக்கமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதேமாதிரி ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் கூட திருமந்திரத்திலே சொல்லப்படுகிறது. ஆண் மிகினும் ஆண், பெண் மிகினும் பெண் என்ற கருத்தை அதில் சொல்லுவார். இப்படி நிறைய மருத்துவ செய்திகள் தமிழிலே இருக்கிறது. மாற்றுறுப்பு பொருத்திய தகவல் கூட தமிழ் இலக்கியில் வருகிறது. பழுதுபட்ட ஒரு உறுப்பை நீக்கிவிட்டு இன்றைக்கு வேறொரு உறுப்பை பொருத்துகின்ற ஒரு அறிவியல் சாதனை முறை இப்பொழுது செயற்கைக்கால் நுண்ணறிவு
செயற்கையினுடைய கைகள், செயற்கை கால்கள் எல்லாம் பொருத்தப்படுகிறது. அதை அக்காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். பொற்கை பாண்டியன் என்ற ஒரு மன்னுடைய வரலாற்றை கேட்டிருப்பீர்கள். அவன் இரவில் தன்னுடைய ஆட்சி எப்படி இருப்பது என்பதை மக்களை பரிசோதிக்கின்ற பொழுது ஒருவன் வீட்டிலிருந்து புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கிறான். அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லுகின்ற பொழுது மறுநாள் அவனுடைய குரல் என்று தெரியாமல் அந்த வீட்டை தட்டி விடுகிறான். அந்த தெரு முழுவதும் தட்டிவிட்ட பிறகு அந்த கூட்டம் சபைக்கு வருகிறது. அந்த இரவில் யாரோ 11:30 மணி இருக்கும், எங்களுடைய தெருவில் எல்லா வீட்டையும் தட்டி சென்றார், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கையை வெட்ட வேண்டும். தன்னுடைய வாளை எடுத்து தானே கையை வெட்டி கொள்ளுகிறான். அதற்கப்புறம் அந்த ஊர் மக்களே ஒரு பொன்னாலான கையை சேர்த்து அவனுக்கு பொருத்தி விட்டார்கள் என்று சொன்னால், இங்கே அந்த காலத்திலேயே உறுப்பை பொருத்துகின்ற தன்மை வந்துவிட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாடு விலங்கொண்டு கொன்புகழ் நடுகதல் நாடு விலம் கொன்புகழ் நடுகதல் வேண்டியதன் ஆடு மழை தடக்கை அறுத்து முறை செய்த பொற்கை நறுந்தார் புனைந்தேற்ப பாண்டியன் என்று சிலம்பு சொல்லுகிறது. இறந்த இலக்கை கதவை தான் தட்டியதற்கு தண்டனையாக தன் கையை தானே துண்டித்து கொள்கிறான் பாண்டியன். அதன் பின் பொன்னாலான கையை செய்து வைத்து கொண்டான். அன்றிருந்து பொற்கை பாண்டியன் என்று இன்றைய செய்திகளை பார்க்க முடிகிறது. அதேமாதிரி பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் இந்த லிங்கத்திற்கு தன்னுடைய கண்ணை கொடுக்கின்ற காட்சியை அழகாக பெரிய புராணத்திலே பதிவு செய்கிறார் சேக்கிழார். இதற்கினி என்கண் அப்பல் இழந்தப்பின் எந்த எற்கண் அதற்கு மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்ந்தெழு உள்ளத்தோடு மகிழ்ந்த புன் இருந்த தங்கன் முதற்சர மடங்கி வாங்கி முதல்வர்தன் கண்ணில் அப்ப என்று கூறுகிறார். இப்படி உறுப்புகளை மாற்று உறுப்புகளை பொருத்துகின்ற அளவுக்கு இங்கே பெரிய புராணத்தை நம்பிக்கை இருக்குதோ, ஆனால் கண்ணை பொருத்துகின்ற ஒரு தன்மை, அதே மாதிரி கையை செயற்கையால் பொருத்துகின்ற ஒரு தன்மை, அப்போது உறுப்பு ஆப்ரேஷன் அப்பயே நடந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். இதை நீங்கள் எப்படியே கூட எழுதலாம். உலகம் தோற்றம் பற்றி பரிபாடல், அணுவை பற்றி ஔவையார், அதே மாதிரி பூமி சுழற்சி பற்றியும் சூரியனுடைய சுழற்சி பற்றியும் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த ஆதாரங்களோடு எழுதலாம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செய்திகளை பற்றி, அதே மாதிரி மழை பெய்வதை பற்றி, மழை எவ்வாறு உருவாவதை பற்றியும் பரிபாடல், மருத்துவம் சார்ந்த செய்திகள் பற்றி திருமந்திரம், அதே மாதிரி மாற்று உறுப்பு மருத்துவத்தை பற்றி திருவள்ளுவரே சொல்கிறார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, இந்த மருத்துவம் என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது. அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்போ வாய் நாடியில் அந்த உமிழ்நீர் எவ்வாறு சுரக்கிறதோ ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கி மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் வான்ஸு பான்பிராக்கு புகையெல்லாம் போட்டிங்கன்னா புற்றுநோய் வந்துடுங்க. இந்த 2 பக்கம் தாடையில் சுரக்கிற உமிழ்நீர் தான் நல்ல ஒரு சத்தான உணவு, ஆரோக்கியமான வாழ்வியலை கொடுக்கும். அதில் கண்டதெல்லாம் அதில் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ப்ரஷ் பண்ண சொல்கிறது கூட சரியான, அது சுத்தமாக வைத்து கொள்வது 2 வேலையும். வாய் நாடி வாய்ப்ப செயல்ன்றார் திருவள்ளுவர். அந்த மருந்து என்ற அதிகாரத்திலேயே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதற்கப்புறம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அறிவியல் உலகில் அரிய சாதனையை, அறுவை சிகிச்சையினை 10 மிக தெளிவாக இருக்குது. முன்பே சொன்னோம், நம்ம அகநானூற்றெலாம் கூட இந்த செய்தி இருக்கிறது. முன்னேர் கொட்பின் தணிகைய முழ்கி சீரல் பெயர்த்தன் நெடுவேல் ஊசி நெடுவசி பரந்த வடுவாய் மார்பின் அம்பு சேருடன் பிணந்தன் சேர்ந்தரோர் அல்லது தும்பை சூடது மறைந்த சாட்சின்ற இந்த
5ஆம் பத்தின் 2ஆம் பாடலடியில் போரில் வெற்றுண்ட உடலை வெள்ளூசி கொண்டு அந்த வெள்ள ஊசியை கொண்டு தைத்து மருத்துவன் செயலை விளக்குகின்றார். காவிரி பூம்பட்டினத்தின் காரிக்கண்ணாரினுடைய பாடல் வரி இது. வெற்றுண்டு கிழிந்த உடல் தசையினை தைத்து மருதூட்டி அப்புண்ணின் மேல் பஞ்சினை வைத்து சிகிச்சை அளித்த தன்மையை அழகாக இந்த பாடல் விளக்குகிறது. இப்போ அறுவை சிகிச்சை பற்றிய சிந்தனை சங்க இலக்கிய பாடல்களே இருந்திருக்கிறது என்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. 1-2 மட்டும் நாம் தொட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இவை அனைத்தும் பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது தமிழனுடைய அறிவியல் சிந்தனை இந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த அமுதாம்பிகை பிள்ளை தமிழிலே இயற்பியல் அறிவு சிந்தனை மகர குழையாடை ஊசலாடை அப்படின்னு குழைகளும் ஊஞ்சலாடை நின் கை நிலவெழினுக்கு அவர் முகந்த திங்கள் சாய் அப்படி இந்த ஊஞ்சலுடைய நீளத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அமுதாம்பிகை ஆடும் ஊஞ்சலின் கயிறு நீளமாக இருந்தால் மெதுவாக ஆடுகிறது என்றும், ஆனால் அவள் காதில் அணிந்திருந்த குண்டலம் குறைவான நிலத்தில் தொங்குவதால் அது விரைவாக ஆடுகிறது என்று குறிப்பிடுகிறார். கலிலோ ஊஞ்சலின் நீளம் குறித்து தம் ஆய்வில் ஊஞ்சலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும், ஊஞ்சலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் என்று கூறுகிறார். அன்றைய மனிதன் கண்ட கனவை அறிவியல் முன்னேற்றம் இன்றைக்கு ஒவ்வொன்றாய் நம்முடைய இலக்கியங்கள் இருப்பதை போன்றே அறிவியல் ஆராய்ந்து நிரூபித்து வருகிறது. கருதுகோள் அடிப்படையில் சொன்னதையெல்லாம் இன்றைக்கு அறிவியலாளர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்பதை நிரூபித்து ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வானூர்தி பற்றி புறப்பொருள் விரும்பாமல் புறநானூற்றில் சொல்லுது. வளவன் ஏவ வானூர்தி என்று பாடலடிகள் வானூர்தி பற்றி வருகிறது. இதை போலவே சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஆகாய மார்க்கமாக போன செய்தியையும் அப்போது வானூர்தி ஒன்று இருந்தது என்பதற்கு இது ஒரு சாதாரணம். கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வானூர்தி ஏறின மாதோ காண மலர்புரி குழல் கண்ணகி தானே என்ற வரிகளில் வாடாத பெரிய மலர்கள் மழையாக சுரிந்து அமரர்களின் அரசனாக இந்திரனும் வானோரும் வந்து வாழ்ந்து தன் கணவனோடு கண்ணகி விமானத்தில் ஏறி கொண்டு போனாள் என்ற செய்தியும், அதேமாதிரி சீவக சிந்தாமணியில் கட்டிக்காரன் போருக்கு வந்ததனால் சஜந்தன் தன் மனைவியை காப்பாற்ற அவளை மயிர்புரியில் ஏற்றி அனுப்பினான் என்ற செய்தியும், வான்வழியாக அவர்கள் சென்று சுடுகாட்டில் இருக்கின்ற நிலையையும் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தொட்டு காட்டிவிட்டு இவ்வளவு நீங்கள் சொன்னால் போதும். மாணவர்கள் இந்த அறிவியல்னா என்ன, இன்றைக்கு அறிவியல் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழ் இலக்கியத்தின் அறிவியல் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வகையில் நீங்கள் வரிசைப்படுத்தினால் அதுவே திருப்திகரமாக இருக்கும் பேராசிரியர்களுக்கு. எனவே அதை உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து விடுவார்கள். உலகம் தோற்றத்தில் அணு பற்றிய செய்திகள், உலகம் தோற்றத்தை பற்றி இதெல்லாம் சொல்லுது. பரிபாடல் சொல்லுகிறது, தொல்காப்பியம் சொல்லுகிறது, திருவாசகம் சொல்லுகிறது. அப்புறம் இந்த பூமி சுற்றுவதை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதே மாதிரி அணுவை பற்றி ஔவையார் குறிப்பிடுகிறார். அப்புறம் இன்னும் உயிரியல் தன்மையாக இருக்குது, பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த சில விஷயங்களை மட்டுமே. இந்த மருத்துவ செய்தியை பற்றி திருமந்திரம் சொல்லுகிறது, திருக்குறள் சொல்லுகிறது. மழை பெய்வதை பற்றி அந்த பரிபாடல் சொல்லுகிறது. அப்புறம் மாற்றுறுப்பு பொருத்துதலை பற்றி இங்கே சிலப்பதிகாரம் இந்த புறாவுக்கு சிதையை அறுத்து கொடுத்த இந்த கதையை கூட நீங்கள் அப்படி குறிப்பிட்டு காட்டலாம். சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையும், பொற்கை பாண்டியனுக்கு பொருந்த கையை கொடுத்ததும், அதுக்கப்புறம் சேக்கிழார் கண்ணப்ப நாயனார் அவருக்கு கண் கொடுத்த கதையும், அப்புறம் பதிற்றுப்பதத்திலே அறுவை சிகிச்சை நிகழ்ந்த நிகழ்வையும் இப்படி நீங்கள் ஆதாரங்களோடு சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது அதேமாதிரி வானூர்தி இருந்தது, இயற்பியல்
குறித்து அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழில் சொல்லுகின்ற செய்தி. இவ்வளவு செய்திகளை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து விடுவார்கள். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.